வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பழக்கடையை வந்து போய் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா, வில்லியனூர் பைபாஸ் வந்து இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்துட்டு அருமாத்துபுரம் பாலத்துக்கு கீழே தான் தேன்மொழி அக்கா கடை இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, நவதானியம் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு பெரும்பயிறு எல்லாமே வந்து படிக்கணக்கில் சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து மாம்பழம் எல்லாமே வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண சொந்த இதுலேருந்து சேல் பண்ணுறாங்க. மல்லாட்டை, அப்புறம் வந்துட்டு இங்கெல்லாம் ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம நிறையா பார்த்துருவோம். இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பப்பாளி பழம் எல்லாமே அவங்க வீட்டில் வந்துட்டு காய்க்கிறது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது. இவங்கக்கிட்ட கூழுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ அந்த அக்கா எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? அவங்களே பேசியிருக்காங்க, நீங்கள் கேட்டு இங்கேயா? இப்போ இந்த பாலம் கட்டினாங்கல்ல, அப்போ எங்கே வச்சுருந்தீங்க? அந்த மரத்துக்கிட்ட வச்சுருந்தீங்க. ஓ, சரி சரி சரி. இப்போ திரும்ப இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இப்போ வியாபாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த அளவுக்கு ஒன்றும் இப்போ வியாபாரம் இல்லைப்பா. ஏன்னா ரோடு ரெண்டு பக்கமும் வராங்கல்ல. ஆமாம் ஆமாம். அதனால இப்போ அந்த சைடு வழி இருக்கவே அப்படி வரவங்க நேராக போயிடுறாங்கல்ல. அந்த பக்கமும் சனம் போகிறதுனால இப்போ அந்த அளவுக்கு எனக்கு வியாபாரம் இல்லை. இப்போ நீங்கள் கடை வேற எங்கேயும் மாற்ற முடியாதா? இங்கே தான் வேற எங்கே தான் மாற்றினோன்னா அப்புறம் இந்த இடம் கிடைக்காது. திரும்ப வரணும்னா எப்படி இருந்தாலும் இந்த ரோடு அகலப்படுத்துவாங்க. இதில் எப்படி இதுலேயும் சனம் போகும், அதுலேயும் சனம் போகும். ஓ, அதுக்காக இது பண்ணிட்டு நீங்கள் இதே ஊரா? இருக்கும்போது வேற இடத்துல போட்டிங்கன்னா தான் உண்டு. இது இருக்கும் இந்த இடத்த விட்டா. ஆமாம், நீங்கள் வேற கடையும் ஓப்பன் பண்ணிட்டு இதுவும் இருந்தாதான்ல. நாங்கள் இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். இந்த பக்கம் போனீங்கன்னா தேன்மொழி அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.